வணக்கம். ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி எல்லாத்துட்டையுமே கேட்குறோம் அப்படின்னா, அதுக்கு அவங்க மைண்ட் செட்டில் வரக்கூடிய ஒரே விஷயம் ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். ரீசன் என்ன அப்படின்னா, அவங்கவுங்க மொபைலில் இப்போ நிறைய பேர் இங்கே வியூ பண்ணிகிட்டு இருப்பீங்க. உங்கள் மொபைலில் வந்து எவ்வளோ அப்ளிகேஷன் இருக்குது இப்போ கரண்ட்டாக அப்படின்னு கேட்டால், நியர்லி ஒரு 99.9%க்கு எவ்வளோ அப்ளிகேஷன் அவங்க மொபைலில் இருக்குது அப்படின்னு கூட தெரியாது. ரீசன் என்ன அப்படின்னா, ஒரு என்த்தோவில் நமக்கு என்னென்ன மொபைலில் அப்ளிகேஷன் தேவை இருக்குது அப்படிங்கிறத நம்ம டக்கு டக்குன்னு இன்ஸ்டால் பண்ணுறோம். பட் அதை தாண்டி அதில் வந்து என்னென்னலாம் நம்மகிட்ட இருந்து எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம கண்டுக்கிறதே இல்லை. அதை பார்க்கணும்னு சொல்லி ஒரு நமக்கு ஈடுபாடும் இல்லை. ரீசன் என்ன அப்படின்னா, நமக்கு அந்த அப்ளிகேஷனை அந்த டைமில் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ ஏன்னா நம்ம இப்போ நிறைய அப்ளிகேஷன், ஷாப்பிங் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், மற்ற கேம் அப்ளிகேஷனாக இருக்கட்டும், ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறோம், தேவையில்லை அப்படிங்கிறப்ப அந்த அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிடுறோம். ஸோ அதுக்கு நடுவில் நம்மகிட்ட இருந்து என்னென்ன டேட்டா அந்த அப்ளிகேஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நம்ம யாருமே கன்சிடர் பண்ணுறதில்ல. ஜஸ்ட் லைக் தட் நம்ம இன்ஸ்டால் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அப்போ ஒரு மொபைலாக இருக்கட்டும், சிஸ்டமாக இருக்கட்டும், இந்த எல்லாத்துலேயுமே வந்து ப்ரைவசி அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து ரொம்ப கேர் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். பட் இப்போ வரைக்கும் அதை பற்றி யாருமே ஒரு கன்சிடர் பண்ணுறதில்ல. ஒரு ஃபோன் நம்பராக இருக்கட்டும், மொபைலாக இருக்கட்டும், அண்ட் ஒரு மெயில் ஐடியாக இருக்கட்டும், யார் எங்கே கேட்டாலுமே அதை வந்து டக்குன்னு தூக்கி கொடுத்துட்றோம். ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ், இந்த டேட்டா வச்சு தான் பெரிய பெரிய கம்பெனி வந்து எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பட் அப்படி கிடையாது. நிறைய அப்ளிகேஷன் நம்ம கொடுக்கக்கூடிய நிறைய டேட்டா வச்சு தான் அவங்க வந்து சர்வே ஆகுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நிறைய சோஷியல் மீடியாவாக இருக்கட்டும், நிறைய வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் கேஜெட்டாக இருக்கட்டும், நம்ம என்னெல்லாம் டே டு டே லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் வந்து டே டு டே லைஃப்பில் ஒரு ஹியூமனோட சைக்காலஜிக்கல் ஃபேக்டர் எப்படி மாறுது, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நிறைய அனலைஸ் பண்ணுறாங்க. ஸோ அனலைஸ் பண்ணி அதுக்கு ரிலவெண்ட்டாக அவங்களுக்கு என்ன ஆடு தேவை அப்படிங்கிறத எக்ஸாக்டாக கொடுத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஒரு மொபைல் அப்படின்னு எடுத்தோம்னா டே பை டே நம்ம ஒரு சில விஷயங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் என்ன பார்க்கணும், எப்படி ப்ரைவசியாக இருக்கணும், ஒரு அப்ளிகேஷனாக எதை பார்க்கணும், ஒரு சாஃப்ட்வேர்னால் என்ன பார்க்கணும், இல்லை ஒரு ஐஓடி கேஜெட் வாங்குறீங்கன்னா அதில் என்ன ப்ரைவசி கன்சிடர் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்களை அப்கமிங் வீடியோவில் ஒன்றுனா நம்ம வந்து இந்த சேனலில் போடலான்ட்டு இருக்கோம். ஸ்டே டியூன்.